இந்த கேமரா வந்து ஒரு மண்டை ஆட்டக்கூடிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேமரா. இந்த ஸ்க்ரீனை இப்படி திருப்பினோம் அப்படின்னா, கேமரா வந்து ஆன் ஆயிரும். திரும்ப மறுபடியும் இந்த ஸ்க்ரீனை இப்படி திருப்பினோம் அப்படின்னா, கேமரா ஆஃப் ஆயிரும். அண்ட் இதில ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, நம்ம ஆன் பண்ணும்போதும், ஆஃப் பண்ணும்போதும் இந்த கேமராவோட மண்டை திரும்புறத பார்க்க முடியும். அண்ட் ஆட்டும் போதும் பார்த்தீங்கன்னா, மண்டை மட்டும் தனியா ஆடுறத பார்க்க முடியும். ஸோ இதுதான் DJIயோட Osmo Pocket 3 அப்படின்னு சொல்லக்கூடிய கேமரா. ஸோ அந்த கேமரா எப்படி இருக்கு? இதில என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? வாங்குறது ஒர்த்தா? அப்படின்ற மாரி விஷயங்கள தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அண்ட் இதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கேமராவோட அன்பாக்சிங் பார்த்துரலாம். ஆப்வியஸ்லி கார்டுகள்ல ஆர்டர் பண்ணது தான். நம்ம ஆர்டர் பண்ணது கேமரா மட்டும் தான். அந்த கிரியேட்டர் காம்போ அப்படின்றதுல மைக் அதெல்லாம் சேர்த்து வரும். பட் இதில வந்து ஒன்லி கேமரா அதோட ஆக்சஸரி மட்டும் தான் இருக்கும். ஒரு டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கவர்ல ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அடாப்டர்னு நினைக்கிறேன். இந்த டைப் சி கனெக்ட் பண்ற அடாப்டர் கீழே வந்து அந்த ஸ்க்ரூ கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கேமராக்கு வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாதி தான் இருக்கு. இப்படி தான் இருக்கும் போல. இதில் ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணி நம்ம அந்த DJI Mimo அப்படின்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மூலமாக கேமராவை கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக ஒரு வீடியோ கிளிப் எடுக்கணும், கேமராவை எடுத்தோம், ஆன் பண்ணோம், ஷூட் பண்ணோம், கட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆக்ஷன் கேமராவே ப்ரிஃபர் பண்ணிடுறேன். அதில் ஸ்டெபிலைசேஷனும் நல்லா இருந்தது, குவாலிட்டியும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. பட் அதில் சில பிரச்சனைகள் வந்ததுனால என்னால் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. கார்டுகள்கிட்ட பேசி ரிட்டர்ன் அரேஞ்ச் பண்ணிட்டேன். திரும்பவும் ஆக்ஷன் கேமரா ஏன் வாங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஓரளவுக்கு அதில் பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் லோ லைட் கண்டிஷனில் இல்லை ரூமுக்குள்ளே எடுக்கும்போது அந்தளவு அதால் பெட்டரான பிக்சர் குவாலிட்டியை கொடுக்க முடியாது. அதுக்கு காரணம் அதோட சென்சார் சைஸ் கம்மி அப்படின்றதுனால. ஸோ ஆப்வியஸாக ஃபிசிக்ஸை நம்மளால் மாற்ற முடியாது. அதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மறுபடியும் சிம்பிளாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேமரா வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஸோ அதில் செலக்ட் பண்ணது தான் இந்த DJI Osmo Pocket 3 அப்படின்றது. ஃபர்ஸ்ட் விஷயம் கேமரா குவாலிட்டி. இதில் கொடுக்கக்கூடிய சென்சார் வந்து 1 இன்ச் CMOS சென்சார் கொடுக்குறாங்க. 1 இன்ச் அப்படின்றது நம்ம டேப்பில் மெஷர் பண்ணக்கூடிய அந்த 1 இன்ச் சைஸ் இருக்கு இல்லையா, அது இருக்காது. அதை விட கம்மியாக 0.63 இன்ச்சஸ் தான் இருக்கும் டயக்னலாக. ஸோ அப்புறம் எதுக்குப்பா 1 இன்ச் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் கம்பேரிட்டிவ்லி இப்போ மொபைலில் 1/2 இன்ச் சென்சார் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் 1/2 இன்ச் கிடையாது, அதை விட சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 1 இன்ச் சென்சார் அப்படின்றது மொபைல் சென்சார்ஸை விடவும் இல்லை இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் கேமராஸோட சென்சார்ஸை விடவும் பெரிய சைஸ் தான் அப்படின்றதுனால இது லோ லைட் கண்டிஷனில் மெயினாக நம்ம ரூம்குள்ளே வீடியோ எடுக்கும் போதோ இல்லை ஒரு லைட்டு கம்மியாக இருக்கக்கூடிய நைட் டைமில் நம்ம வீடியோ எடுக்கும் போதோ பெட்டரான அவுட்புட் கொடுக்கும். இன்னொரு விஷயம், இதோட மெகா பிக்சல் வந்து கம்மி. DJI அஃபிஷியலாக நாங்கள் இவ்வளோ மெகா பிக்சல் தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. பட் அவங்களோட ரெசல்யூஷனை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக 9 மெகா பிக்சல் வந்து கொடுக்குறாங்க. இவ்வளோ கம்மியான மெகா பிக்சல்னால் அப்போ அவுட்புட்டும் மட்டமாக தானப்பா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் உண்மை வந்து அது கிடையாது. மெகா பிக்சல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 1 இன்ச் சென்சாரில் அந்த ஒரு பிக்சல் சைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பெருசாக இருக்கும். இவங்களோட பிக்சல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 மைக்ரோமீட்டர். ஸோ இவ்வளோ பெரிய பிக்சல் சைஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிஜமாவே நல்லாயிருக்கும். ஸோ இதோட வீடியோ குவாலிட்டியை நம்ம முன்னாடி வீடியோ எடுத்த ஆக்ஷன் கேமராஸோட கம்பேர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கே தெரியும் எந்த அளவு குவாலிட்டியான அவுட்புட்டை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இது ப்ரொஃபஷனல் கேமரா அளவுக்கு அவுட்புட் கொடுக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா மறுபடியும் ஃபிசிக்ஸை வந்து மாற்ற முடியாது. ஸோ அதில் பெட்டர் சென்சார் இருக்குது அப்படின்றதுனால அந்த அவுட்புட்டை இதில் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இதோட கிம்பலை பற்றி நம்ம பேசியே ஆகணும். 3 ஆக்சிஸ் கிம்பல் வந்து கொடுக்குறாங்க. நம்ம கேமராவை எப்படி மூவ் பண்ணாலும் நம்மளோட ஃபேஸை வந்து ப்ராப்பராக ஃபோக்கஸில் வச்சுக்கும். அண்ட் நம்ம vlogging பண்ணுறோம், நடந்துகிட்டே வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னாலும் அந்த ஷேக்லாம் வந்து தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நடந்துகிட்டே தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் நடக்கிற அந்த வைப்ரேஷனு ஷேக்கு அது எதுவும் ரெஃப்ளெக்ட் ஆகலை கேமராவில். 3 ஆக்சிஸ் கிம்பல் மேலே கீழே லெஃப்டில் ரைட்டில் அண்டு ரொட்டேட்டும் ஆகும். ஸோ அந்த ஆங்கிளும் இருக்குது. ஸோ நம்ம vlogging பண்ணுறோம், வெளியிலலாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ரியலி இந்த கேமரா வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த அந்த கிம்பல் வந்து அந்தளவு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம நார்மலாக பேசிட்டு போகிறது, நார்மலாக கையில் ஏற்படக்கூடிய அந்த அசைவுகள் அது எல்லாத்தையும் அது வந்து எலிமினேட் பண்ணிடுது. பட் இது மெக்கானிக்கல் கிம்பல் தான் அப்படின்றதுனால இதுலேயும் வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. எப்படி நம்ம எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷனில் சில லிமிடேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஓவராக ஆட்டினீங்க அப்படின்னா வீடியோ ஆட தான் செய்யும். அண்ட் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்டு கிடுகிடுன்னு அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே கூட இது வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். பட் அது எல்லாமே ஒரு ரேரான கண்டிஷன் தான். இல்லை நம்ம பர்பஸாக பண்ணால் மட்டும்தான் அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். மற்றபடி நம்ம நார்மலான வீடியோ எடுக்கிறோம், கையில் வச்சுட்டு vlogging பண்ணுறோம், இல்லை நம்ம வேறு ஏதோ ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றப்போ எந்த பெரிய டிஃப்ரென்ஸையும் பார்க்க முடியாது. அப்படியே நம்ம ஸ்மூத்தாக எடுத்த மாதிரியே இருக்கும். அண்ட் இதோட ரொட்டேஷன்லேயும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் இது 270 டிகிரிஸ் வரைக்கும் இதால் திரும்ப முடியும். 180 டிகிரி அண்ட் அகைன் இந்த பக்கம் இவ்வளோ தூரம் வரைக்கும் திரும்ப முடியும். ஆனால் அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதால் ஃபுல்லாக திரும்ப முடியாது.
இந்த பக்கம் அவ்வளோதான். கிம்பல் லிமிட் வந்து ரீச் ஆயிருச்சு. இதை தாண்டி திரும்ப முடியாது. திரும்பினேன் அப்படின்னா நான் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுவேன். அதே மாதிரி மேலே கீழேயும் போகிறதுல சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப மேலே போனோம், ஆப்போசிட் சைடில் போனோம் அப்படின்னாலும் அது வந்து லிமிட் ரீச் ஆயிரும். பட் இதுவே வந்து ஒரு வைடான கவரேஜ் தான் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்குள்ளேயே வந்து நம்ம பெரும்பாலான வீடியோஸை எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் பேசிகிட்டு இருக்கேன், அதே பேக் சைடில் உள்ளதை எடுக்கணும் அப்படின்னா சிம்பிளாக இதை ப்ரெஸ் பண்ணோம்னா பின்னாடி இருக்கிறத வந்து அந்த கிம்பல் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகி பேக் சைடில் உள்ள இமேஜை வந்து எடுக்கும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன அது வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒரு ஜாய்ஸ்டிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம கேமராவை மேலே கீழே அண்ட் ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி வந்து நம்ம ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அந்த ஆங்கிளை வந்து செட் பண்ணிக்க முடியும். டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அந்த சென்டர் பொசிஷனுக்கு வந்துடும். திரும்பியும் வீடியோ எடுக்குது. தட் இஸ் DJI கேமரா. அண்ட் இந்த ஸ்க்ரீன் வந்து இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கா. ஸோ நம்ம இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா சிம்பிளாக அந்த ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணிட்டா போதும். ஸோ நமக்கு இப்போ அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கான ஃபார்மெட்டில் வந்து இப்போ வீடியோவை எடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அந்த கிம்பல் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுல ஒரு சின்ன டிலே வந்து இருக்குது ஆக்டிவ் ட்ராக்குக்கு. மேபி அது நம்ம கேமராவை மூவ் பண்ணுறதுனால அந்த டிலே வந்துருக்கலாம். நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகுது. எஸ். அண்ட் இந்த கேமராவில் 4K 60 FPS வரைக்கும் நார்மல் வீடியோ, ஸ்லோ மோவில் 4K 120 FPS வரைக்கும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இதோட காஸ்ட் வந்து 50,000 வந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்குறது நிஜமாவே ஒர்த்துன்னு சொல்லுவேன். நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, விளாகிங் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான கேமரா. பட் இதை வாங்குறதுக்கு முன்னாடி இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதையும் கேட்டுட்டு உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கங்க. பாடி தொலையும். ஃபஸ்ட்டு பிரச்சனை, இதை பூ மாதிரி பார்த்துக்கணும். எப்படி பூ மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இதோட மண்டை இருக்கு இல்லையா, அந்த டில்ட் பண்ணக்கூடிய அந்த திரும்பக்கூடிய மண்டை, இது வந்து ரொம்ப ஃப்ராஜைல், ஈஸியாக உடையக்கூடிய ஒரு பொருள். அதனால் இந்த கேமராவை நீங்கள் எங்கே பயன்படுத்தினாலும் கவனத்தோடு பயன்படுத்தணும். எதுலேயும் இடிச்சிடாமல் அடிச்சிடாமல் பார்த்து பயன்படுத்தணும். அண்ட் இது ஆக்ஷன் கேமராலாம் கிடையாது. நார்மல் கேமராவை விட கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த கேமராவை பார்த்துக்கணும். அடுத்த விஷயம் பேட்டரி பேக்கப். ஒரு 2.5 மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 100% சார்ஜில் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அண்டு சார்ஜிங் இப்போ பர்சன்டேஜ் கூட பெருசாக ஒன்றும் கம்மியாகலை. 69% இருக்குது. 3.5 மணி நேரம் கூட வரும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ஹையர் செட்டிங்கில் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி இந்த டூரேஷன் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்பில்ட் பேட்டரி தான். பேட்டரியை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கூடவே ஒரு பவர் பேங்க் வச்சுக்கிறது நல்லது. நான் வாங்கியிருக்கிறது வந்து கிரியேட்டர் காம்போ கிடையாது. அந்த கிரியேட்டர் காம்போவில் ஒரு பவர் பேங்க் மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து எக்ஸ்டெண்டடான பேக்கப் ஹவர்ஸ் வந்து கிடைக்கும். பட் நான் கேமரா மட்டும் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுனால கீழே இந்த அடாப்டர் மட்டும் தான் வரும். அதில் வந்துட்டு நம்ம பவர் பேங்கை கனெக்ட் பண்ணி கண்டினியூஸாக சார்ஜ் போட்டுகிட்டே கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த ஃபீச்சர் வந்து நிறைய ப்ரொஃபஷனல் கேமராஸில் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் சார்ஜ் போட்டுகிட்டே நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அடுத்தபடியாக வந்து பாக்கெட் சைஸ் கேமரா. பேரே வந்து பாக்கெட் 3 அப்படின்றது தான். பட் இது பாக்கெட்டுக்குள்ளே ஃபிட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஃபிட் ஆச்சு அப்படின்னா மண்டை உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ அந்த மேலே உள்ள கேமரா மட்டும் நம்ம பாக்கெட்டுக்குள்ளே ஃபிட் பண்ண முடியும்னா முடியும். பட் கீழே அந்த அடாப்டர் மாட்டுறோம் இல்லையா, அந்த அடாப்டரையோட சேர்த்து இது கொஞ்சம் லெங்த் ஆயிடுது. அண்ட் அந்த அடாப்டருக்கு கீழே ஒரு ஸ்க்ரூ த்ரெட் மாதிரி நம்ம ஏதோ ஒரு ஸ்டாண்ட்லேயோ ட்ரைபாட்லேயோ மாட்டணும். கையில் பிடிக்கிற ட்ரைபாடாக இருந்தால் கூட அதை வந்துட்டு அடியில் மாட்டி கீழே வைக்கணும் அப்படின்னா அந்த ட்ரைபாட் இருந்தால் தான் முடியும். அப்போ இதோட லெங்த் வந்து இன்னுமே எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் இதோட வர அந்த பேட்டரி பேங்கையும் நீங்கள் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் லெங்த் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ பாக்கெட் சைஸ் கேமரா வந்து ஆக்சுவலாக பாக்கெட்டுக்குள்ளேயே உட்காராது. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தபடியாக இதோட மெகா பிக்சல் கம்மி அப்படின்றதுனால அண்ட் ஃபிசிக்கலாக அந்த லென்ஸ் ஜூம் இன்னும் கிடையாது அப்படின்றதுனால இதில் ஜூம் இன் பண்ணோம் அப்படின்னா டிஜிட்டலாக தான் ஜூம் இன் ஆகும். ஸோ டிஜிட்டலாக ஜூம் இன் ஆகும்போது நமக்கு குவாலிட்டி வந்து ட்ராப் ஆகும். இதோட ஃபோக்கல் லெங்த் வந்து 20 mm. ஒரிஜினல் ஃபோக்கல் லெங்த்தில் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெட்டரான அவுட்புட் குவாலிட்டி கிடைக்கும். ஜூம் இன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குவாலிட்டி ட்ராப் ஆகிட்டே வரும். இதெல்லாம் தான் நான் பிரச்சனையாக பார்க்குற விஷயம். வேறு எதுவும் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் இது ஒரு சூப்பரான கேமரா. கொடுக்கக்கூடிய வீடியோ குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.